ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியல்ல மனோஜ் தான் நகையை திருநான்ற உண்மை ரோஹிணிக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆமாங்க, மனோஜே ரோஹிணிகிட்ட உண்மையை சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறம் விஜயா மனோஜோடு சேர்த்து ரோஹிணியும் முத்துக்கு உண்மை தெரியக்கூடாதுன்றதுக்காக நிறைய வேலை பார்க்க போகிறாங்க. இந்த சீன்லாம் அடுத்தடுத்த எபிசோட வரலாம். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, விஜயா மனோஜ் மேலே கோவப்பட்டு அடிக்கிற மாதிரிலாம் பயங்கரமாக நாடகம் போடுறாங்க. மனோஜா அதை புரிஞ்சுட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட தான் கடன் வாங்கி இந்த பிரச்சனையை சமாளிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லிடுறாரு. விஜயாவும் அது இதுன்னு பேசி பிரச்சனையை திசை திருப்பி மனோஜை இப்போதைக்கு காப்பாற்றி விட்டுறாங்க. இருந்தாலும் முத்துக்கெல்லாம் சந்தேகம் போக மாட்டுது. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, ரோஹிணி மனோஜை தனியாக கூட்டிகிட்டு போய் பயங்கரமாக திட்டுறாங்க. ஏன் மனோஜ் இப்படி பண்ண? இப்போ பாரு உன்னால் எவ்வளோ அசிங்கம். என்னைக்குமே கோவப்படாத ஆண்டி எப்படி கோவப்பட்டுட்டாங்க, ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு கோவப்படுறாங்க. அப்போ தான் மனோஜ் சொல்கிறாரு, இந்த விஷயத்த அவன்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு சங்கட்டமாக இருந்துச்சு. இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா நீ என்னை ஒரு முட்டாள் உதவாக்காரன்னு நினச்சிருவியான்னு பயந்தேன். அதனால தான் இந்த விஷயத்த மறைச்சேன்னு சொல்கிறாரு. கடைசியாக அந்த விஷயம் ஆல்ரெடி அம்மாவுக்கு தெரியும். அம்மா என்னை காப்பாற்ற தான் வெளியே வச்சு அடிச்சாங்கன்னு சொல்லுவார். அதெல்லாம் கேட்ட ரோஹிணிக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறாங்க. மனோஜன் நகையை திருந்ததை ஒத்துக்கிறாரு. அதை கேட்ட ரோஹிணிக்கு பயங்கர ஷாக்காக இருக்கும். என்ன காரியம்டா பண்ணி தொலைச்சிருக்க? நீ ஏமாந்தது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த மீனாவோட நகையை கொண்டு போய் விற்றுருக்க. இது மட்டும் அந்த முத்துக்கு தெரிஞ்சா என்ன நடக்குன்னு தெரியுமா? மீனாவோட தம்பி கையை உடைச்ச மாதிரி உன் கையும் உடச்சி விட்டுருவேன். போய் அந்த மீனா நகையாட திருடுவேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. கடைசியில் உன்னோட சேர்த்து ஏமானமும் போகுதுன்னு புலம்புறாங்க. அப்போ மனோஜ் பயப்படாத ரோஹிணி, அதான் பிரச்சனையை சமாளிச்சாச்சுல, முத்துக்கு உண்மை தெரியறதுக்குலாம் வாய்ப்பில்லைன்றாரு. அதுக்கு ரோஹிணி உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? கண்டிப்பாக முத்து உண்மையை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஏதாவது பண்ணி அவனுக்கு உண்மை தெரியாமல் நம்ம பார்த்துக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, மனோஜ் அவர் ஃப்ரெண்டுகிட்ட கடன் வாங்கணும்னு சொல்லியிருப்பார்ல, அது உண்மையானு தெரிஞ்சுக்கிறதுக்காக முத்து என்ன பண்ணுறாரு, சந்தோஷம் நேரில் பார்த்து விசாரிக்கிறாரு. நைஸாக அவர்கிட்ட பேச்சு கொடுப்பாரு. ப்ரோ, நான் செகண்ட் ஒரு கார் வாங்கலான்னு இருக்கேன், அது கொஞ்சம் காசு தேவைப்படுது, ஒரு 2 லட்சம் மட்டும் வட்டிக்கு பணம் தரீங்களான்னு கேட்குறாரு. அதுக்கு சந்தோஷம் என்ன ப்ரோ நீ, நானே 10,000 20,000 வட்டிக்கு விட்டுட்டு இருக்கேன், என்கிட்ட லட்சக்கணக்கில் கடன் கேட்குற, நான்லாம் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை ப்ரோன்றாரு. இப்போ முத்து அப்போ எங்கள் அண்ணனுக்கு மட்டும் 4 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கீங்க, அது எப்படின்னு கேட்பாரு. உடனே சந்தோஷ் என்ன ப்ரோ காமெடி பண்ணுற, உங்கள் அண்ணனை நம்பி 20,000 ரூபா பணத்தை கொடுத்து அதை நான் படாத பாடுபட்டு வாங்கினேன், அவனை நம்பி நான் எப்படி 4 லட்ச ரூபா பணம் தருவேன், நான்லாம் கொடுக்கல ப்ரோன்றாரு. இப்போ முத்துக்கு மனோஜ் சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து முத்து இந்த விஷயத்த மீனாட்ட சொல்கிறாரு. கண்டிப்பாக நகையை தின்னது மனோஜ் தான் சொல்கிறாரு. இப்போ மீனா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. எங்கள் ஏரியாவில் ஏதாவது பொருளெல்லாம் காணாமல் போச்சுன்னா நாங்கள் ஒரு சாமியாரை போய் பார்ப்போம், அவர் வெத்தலையில் மை போட்டு பார்த்து அந்த பொருள் எங்கே இருக்குன்னு சொல்லிடுவார், நாமளும் அது மாதிரி போய் பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. ஆனால் முத்து அதெல்லாம் வேணாம்னு சொல்லிடுவார். இருந்தாலும் முத்துக்கு இதை வச்சு ஒரு ஐடியா வருது. ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கி அதை மஞ்சளில் முக்கி அது குங்குமம்லாம் வச்சு கிட்டத்தட்ட மந்திரிச்ச எலுமிச்சை பழம் மாதிரி மாற்றுறாரு. அதை கொண்டு வீட்டுக்கும் வராது. அதோட தான் இன்னைக்கு சீரியலில் முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, முத்து பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. அத்தாவும் சக்தியை காட்டு, திருடன் யாருன்னு கண்டுபிடிச்சி கொடுன்னு பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. அதை பார்த்த எல்லாருக்குமே லைட்டாக ஷாக்காக தான் இருக்குது. என்ன விஷயம்னு விசாரிப்பாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, அப்பா நகை எப்படி காணாமல் போச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சாமியாரை போய் நான் பார்த்தேன். அந்த சாமியார் சக்தி வாய்ந்த சாமியார். அவர்கிட்ட நகை காணாம போன விஷயத்தெல்லாம் சொன்னேன். அவர் தான் இந்த எலுமிச்சை பழத்தை மந்திரிச்சு கொடுத்தாரு. இதை கொண்டு போய் உங்கள் வீட்டு பூஜை ரூமில் வை, கண்டிப்பாக திருட மாட்டிப்பேன். யார் நகையை திருநாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு வாயி கையெல்லாம் இழுத்துக்குன்னு சாமியார் சொன்னதா சொல்கிறாரு. அதை கேட்ட விஜயாக்கும் மனோஜுக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. எதா ஆயிருமோன்னு பயப்படுறாங்க. ஏன் உண்மையை சொல்லிடலான்னு கூட நினைப்பாங்க. ஆனால் ரோஹிணி தான் அவங்கள தடுப்பாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நம்பாதீங்க, முத்து தான் உங்களை பயமுறுத்துறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன், இதிலலாம் சிக்கிறாதீங்கன்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, முத்து மனோஜ் நகையை வித்தார்ல, அந்த கடையை கண்டுபிடிச்சிருவாரு. அந்த கடையோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு மனோஜ் தான் மீனாவோட நகையை வித்தார்ன்றதை ஆதாரத்தோடு நிரூபிப்பாரு. இப்படி நடக்கலாம். இல்லைனா விஜய் அவங்க பிளான் பண்ண மாதிரியே எல்லா நகையும் திரும்ப தங்கத்தில் வாங்கிட்டு அந்த கவரிங் நகைக்கு பதிலாக அந்த தங்க நகையை திரும்ப மாற்றி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே யாரையா கூட்டு செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணுவாங்க. கடைசியாக சொல்லுவாங்க, பாருங்கள் எல்லா நகையும் தங்கத்தில் தான் இருக்குது, இவன் தான் லூசுத்தனமாக கவரிங் அது இதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு முத்து மேலே பழிய போட்டுவாங்க. இப்படி நடக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.